எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். MTR 1924ன்னு ஒரு டேக்அவே ஷாப்பு. ஒரு ரவை இட்லி சொட்ட சுட்ட நெய் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து சுட சுட வச்சாங்க. இது பாருங்க, அதே ஓப்பன் தோசை ஸ்டைல் தான். இது வந்து பொடி தோசைங்கிறாங்க. அடுத்ததாக நான் சாப்பிட்டது வந்து ஓப்பன் தோசாங்க. ஓப்பன் தோசை வந்து சான்ஸே இல்லை. அது வந்து இது வரைக்கும் நான் லைஃப்பில் இது சாப்பிட்டதில்லை. இப்போ நான் சாப்பிட போகிறது வந்து மசால் தோசை அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பெஷல் மசால் தோசை, ஸ்பெஷல் MTR மசால் தோசை. இப்படி ஒரு பஞ்சு மேலே பஞ்சு வந்துட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா என்ன இந்த கலரில் இருக்குது, இந்த மாதிரி நான் மசால் தோசை பார்த்தது இல்லையா அப்படின்னு யோசிச்சேன். இதில் 7 இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சொல்ல மாட்டாங்க, அது அவங்களோட சீக்ரெட் ரெசிபி. ஆனால் நான் மேலாக சொல்லிடுறேன், இந்த கலருக்கு ரீசனே வந்து ரெட் ரைஸ். ஸோ ரெட் ரைஸ் போடுறாங்க, மட்டர் ரைஸ் போடுறாங்க, அதுக்கு மேலே உளுந்து போடுறாங்க, அதுக்கப்புறம் டேஷ் 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 டேஷ்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. இங்கே வந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசை வந்து ஈஸியாக வந்து ஒரு 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 நபர் சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பராக பண்ணுறாங்க. உள்ளார உங்களுக்கு அந்த மசாலா இருக்குது. ஒரு பச்சை கலரில் ஒரு இது பண்ணுறாங்க, க்ரீன் கலரில் ஒரு சட்னி மாதிரி போடுறாங்க. அதை வச்சு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் இதை வந்து சூப்பராக அப்படி பேக் பண்ணி நம்ம கையில் கொடுக்குறாங்க. சூடாக ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்மெல் பண்ணிக்கணும். பாருங்கள், வாசமே பார்த்தீங்கன்னா சான்ஸே ஒரு நல்ல வாசம் வருது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணு பார்க்கணுமா, கண்ணில் இந்த ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். இதுலேயே பாதி நம்ம ஹாப்பி. அடுத்தது வந்து வாசனை. இந்த MTR உள்ளார வரும்போதே அந்த மாதிரி ஒரு வாசனை வருது. அது ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. புட் ஆஃப் பண்ண மாட்டேங்குது, நல்லா இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த சாம்பாரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நம்ம அந்த பெங்களூர் சைட் சாம்பார் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த தோசை கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. உள்ளார இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸும் சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் எப்படி இருக்கும்? ஃப்ளேவர் சரி, ஃப்ளேவர் எல்லாமே நல்ல ஃப்ளேவருங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். பாருங்கள், ஆலு சாதம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறாங்களா, நம்ம அதையும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி. நம்மளோட சார்ஜ் இல்லை, நம்ம ஊர் டேஸ்ட் அப்படியே இருக்குது. ஏன்னா சில டைம் இங்கே ரெஸ்டாரண்ட் இருந்தால் அந்த டேஸ்ட் வருது கஷ்டம். இது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் சோசி ஃப்ரம் இந்தியா. அது கேன்சல் அங்கேயே வந்துடுச்சு. நம்ம கர்நாடகாவில் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவோம். அவர் பேர்னா கிருபாரமானா. இதெல்லாம் போய் சாப்பிடும்போது ஆசையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பயங்கர நான் சாப்பிட்டேன். சார்ஜ் ரொம்ப நல்லா இருக்கும். A little different than all the rest. I'm quite old-fashioned, wear a hat, sometimes play chess. And when I'm out, I'm looking for that vintage fling. But all complexions that I adore, so hard to find, these seem impossible to score. So I dream of. பொறுமுறுப்பை பாருங்க, சவுண்டை பாருங்க. மேலே பாருங்க, அப்படியே நல்ல நரன்னு இருக்குது. உள்ளார நல்லா பாருங்க, பஞ்சாட்டம் இருக்குது. ஒரு ரசிகர் சைடில் உட்காந்து ஐடியா கொடுக்குறது. இது ஒரு டிப்பு, இது ஒரு டிப்பு, டிப்பு நறு. இது பாருங்கள், அதே ஓப்பன் தோசை ஸ்டைல் தான். இது வந்து பொடி தோசைங்கிறாங்க. நல்ல பொடியை போட்டுட்டு நல்ல ஸ்லிம் வெர்ஷன் ஆஃப் அந்த இந்த ஓப்பன் தோசை. நல்ல முருவலாக இருக்குது. அப்படியே சாப்பிடுவோம். எல்லா சட்னியும் ட்ரை பண்ணிட்டோம். அந்த பொடியே சூப்பர். சரி, பொடி ஃப்ளேவரே நல்லாயிருக்கு. அந்த பொடி தான் எல்லாத்துலேயும் நல்லா போட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. ஆஹா, சூப்பருங்க. அதுதான் வயிறு ஃபுல்லு. Amazing. I kept on looking
but everyone's such a bore. And out of a sudden, you came through the door. அந்த இட்லி எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு இட்லி. இது ஒரு 2-3 இட்லி கலந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு இட்லி, ஒரு நல்ல ஒரு ரவை இட்லி. சொட்ட நெய் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து சுட சுட வச்சாங்கங்க. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, சாம்பாரும் சட்னியும் கலந்து அதை அடிக்கும் போது ஒரு உப்புமாவும் இட்லியும் கலந்த ஒரு டேஸ்ட் அருமையாக இருந்ததுங்க. அடுத்ததான் நான் சாப்பிட்டது வந்து ஓப்பன் தோசாங்க. ஓப்பன் தோசை வந்து சான்ஸே இல்லை. அது வந்து இது வரைக்கும் நான் லைஃப்பில் இது சாப்பிட்டதில்லை. ஸோ அது என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, அது தோசான்னு சொல்ல முடியாது, ஊத்தப்பம்னு சொல்ல முடியாது, ஒரு நடு ரேஞ்சில் இருந்தது, ஒரு கல் தோசை ரேஞ்சில் இருந்தது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பைஸ்டு டொமேட்டோ அதை வந்து நல்லா சூப்பராக செஞ்சு அதை வந்து தனியாக எடுத்து வைக்கிறாங்க அது உள்ளார. ஸோ மசால் தோசை கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்னென்னா, அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல பெரிய காஷ்மீரி சில்லி வைக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்தது. வேறு லெவல்னால் அவ்வளோ அமிர்தமாக அவ்வளோ சுவையாக இருந்தது. ஒரு லேயரும் நம்ம சாப்பிட்டு அப்படியே டேஸ்டியாக உள்ளார வந்தது. கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா, ரிச்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வாசம் உள்ளார போகும்போதே ஒரு வாசம், நெய் வாசம் அங்கே உங்களுக்கு அப்படி போனானே உங்களுக்கு தெரியும். MTR அதுக்குள்ளார வாக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த வாசம் வந்து அப்படியே நம்மளை மூக்கை இழுக்கும். ஸோ நிறைய நம்ம ஊர்லெலாம் இன்னும் ஞாபகம் வரும். நான் கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல நான் யோசிக்கணும்னா ஒரு வாசம் வந்ததுன்னா அது இன்றைக்கும் அது ரிலேட் பண்ணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு போன உடனே அந்த வாசம் தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து நான் ஸ்டாப்பாக சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படின்னா, இங்கே நம்ம சாப்பிட்றது பார்த்து இன்னொருத்தாரு அதே தோசையை ஆர்டர் பண்ணுறாரு. அதான் சக்ஸஸ் நம்மளுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. தேர்ஸ்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் தோசை கிடைக்குங்க. இதுதான் ஓப்பன் தோசை. இந்த மிளகாவே நீங்கள் சாப்பிடலாம். இந்த டெக்கரேஷன்ஸ் இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதோட இந்த காம்போ சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு டெசர்ட்டில் வந்து 2 ஐட்டம் கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா சந்திரஹாரா. அடாடா சொல்லும் போதே வாய் விடுது. என்னென்னா, ஒரு கிறிஸ்பி பிஸ்கெட், அது அவங்களோட ட்ரேட்மார்க் பிஸ்கெட்டு. அந்த பிஸ்கெட் அங்கேயே செய்கிறது அவங்க. அது மைதாவில் பண்ணுற பிஸ்கெட்டு. அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்வீட்டாக ஒரு லிக்விட் அது போடுறாங்க. அது வந்து கோஆலேன்னு செய்கிற லிக்விடாக. ஸோ அது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு தான் கொடுப்பாங்களா. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டு கொடுப்பாங்களா. அப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா ஸ்பஞ்சி ஆகிடுமா, நல்லா உள்ளார அந்த ஜூஸ் எல்லாம் போய் வந்து வேறு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டது வந்து நாங்கள் சாப்பிட்டது வந்து பாதாம் ஹல்வா. ஸோ ஸ்வீட் டெசர்ட்லேயே ஒரு 5 ஐட்டம் இருக்குது. இதில் 2 சூப்பரான ஐட்டம் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ பாதாம் ஹல்வா வந்து அமேசிங்காக இருந்ததுங்க. நல்லா சூடாக அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு சரியான டேஸ்ட்டாக இருந்தது. என்னென்னா, அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, அவ்வளோ யம்மியாக இருந்தது. சாஃப்டாக சூடாக பாதாம் ஹல்வா உங்கள் கையில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு விதம். எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணுறீங்க போல இருக்கு. சொல்லுங்கள் எப்படி இருக்கு ரிவ்யூ? அவர் என்னோட கிளையண்ட்டுங்கிறதுக்காக சொல்லலை. This is one of the best rava masala dosa I had in UK. Oh, super. The best. Super. I'm not saying it's because he's my client. Okay. உண்மையாவே அவ்வளோ நல்லா இருக்கு. Super. A class. அப்படியே நெய் வாசனை அப்படி வருது. தூக்குது. அப்புறம் வாயில வச்சோம்னா அந்த நெய்யோட சேர்ந்து அப்படியே கரைஞ்சிருது. Super. கடிக்கவே வேணாம். Nice. உண்மையாவே அவ்வளோதான். Thank you. Enjoy. Very nice.